நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸான பர்சன் இருந்திருப்பாங்க. பட் ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் ஆகிருக்கும். அந்த பர்சன் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஆனால் நம்மளோட ஈகோ அவங்கள திருப்பி நினைக்க விடாது. எதுக்கு போய் நம்ம இனிஷியேட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களே பேசட்டும் அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுறோம். பட் அந்த லவ்ங்கிறது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல குட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் பேசலை, இப்போது சடனாக போய் பேசுங்கன்னா நான் எப்படிங்க பேசுறது? ஓகே, ஐ கேன் டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனால் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேலேருந்து எடுக்கலாம். ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துகிட்டு ஒரு செப்பரேட் ரூமில் போய் ஜஸ்ட் காம் டவுன் யுவர் செல்ஃப். நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மனக்கண்ணில் அந்த பர்சன் தெரியணும். ஸோ ஜஸ்ட் விஷுவலைஸ், அவங்களோட ஃபேஸை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அவங்கள மீட் பண்ண மொமெண்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அது அந்த பேப்பரில் உங்கள் மனசை விட்டு எழுதுங்க. உங்களுக்கு திட்டணும்னு தோணுதா, திட்டி எழுதிருங்க. ஆர் நீங்கள் சாரி கேட்கணுன்னு நினைக்கிறீங்களா, அந்த சாரி கேட்கணுங்கிறதுல அதை எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஜஸ்ட் அந்த பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கீப் இட் சேஃப். சம்டைம்ஸ் நம்மளோட ப்ராப்ளமில் லிசன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா யார்கிட்ட என்ன சொன்னாலும் திருப்பி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, நீ தப்பு, இல்லை நீ அதை பண்ணியிருக்கலாம். ஸோ த பெஸ்ட் பர்சன் டு அனலைஸ் யார் தெரியுமா? நீங்கள் தான். ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு கண்டிப்பாக சேஞ்ச் வரும். அந்த சேஞ்சு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்.